சராமாரியாக தாக்குதலுக்கு உள்ளாகிய சசிகலா நடராஜன். ஆம், இன்றைய தினம் சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருட சிறை தண்டனை பெற்றுக்கொண்ட சசிகலா நடராஜன், இளவரசி சுதாகரன் போன்றவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கார் மற்றும் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற 5 வண்டிகள் என்று அனைத்துமே இனம் தெரியாத நபர்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து காவல்துறை விசாரணை செய்த பொழுது தமிழ்நாட்டு இலக்கம் பொறிக்கப்பட்ட வண்டியில் வந்தவர்கள் இந்த வண்டியை அடித்து நொறுக்கினார்கள் என்ற தகவல் இதுவரை தெரிய வந்திருக்கின்றது. அதன்பின் தடியடி நடத்தப்பட்டு அந்த இடத்திலிருந்து கலகக்காரர்களை நகர்த்தி விட்டார்கள் காவல்துறை. இந்த கலகக்காரர்களுடைய தாக்குதல் மற்றும் அவர்களுக்கு எதிரான காவல்துறையின் எதிர்த்தாக்குதல், தடியடி போன்ற காரணத்தால் அந்த இடமே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. எது எவ்வாறு இருப்பினும் தமிழகத்தில் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையே தேர்ந்திருக்கின்றது. ஓபிஎஸ்ஸின் ராஜ்யம் ஆரம்பமாக இருக்கின்றது. இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எவ்வாறு தமிழகத்துக்கு ஆட்சி புரிய இருப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவரும் இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளே செல்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.